இந்த நிலையில் நம்முடைய பாஜகவுடைய டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரியும் இணைகிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துருப்பீங்க. நிறைய முக்கியமான வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம் ஹரிஹரன். இதுல ஒரு சில அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு சில அறிக்கைகள்ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. உதாரணமா ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் 361 பிரிவு நீக்கப்படும். இந்தி கூட்டணி 2/3 மெஜாரிட்டி வரும்பொழுதுதான் அவங்களால அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இவங்க எங்க இருந்து 361 பிரிவை நீக்க முடியும்? திருக்குறள்ல தேசிய நூலாக அறிவிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளுடைய பிராண்ட் அம்பாசடராகவே இருக்காரு. அவர் உலகம் பூரா போய் எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அங்க திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த குறிப்பிட்ட அறிக்கைன்றது எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சது. புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும்னு சொல்றாங்க. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையோட முக்கியமான ஒரு அம்சமான PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு ஒப்புதல் வழங்கி அதுக்காக எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க மத்திய அரசுக்கு. அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு. ஒரு சைடு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ரத்து செய்யறோம்ன்றாங்க. இன்னொன்னு புதிய கல்வி கொள்கையோட முக்கியமான அம்சமான அந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்களே திறக்கிறோம்னு சொல்றாங்க. அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிறது. அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அதுல ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாம அதை அவங்க பேசிட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும். ஏற்கனவே மத்திய அரசுடைய போஷன் ஆஹார் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இன்னொரு திட்டமா மாநில அரசுகள் அவங்களுடைய பேர்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு பித்தளைய இது தங்கம் கிடையவே கிடையாது. இதை மக்கள் கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் திமுகவால் இங்கு வெற்றி பெற முடியாது, இந்தி கூட்டணி மத்தியிலும் வர முடியாது. இந்த தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல், அவரை 3வது முறையாக மீண்டும் பிரதமராக ஆக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை வெற்றி அறிக்கை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிறைய முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்திருக்குல்ல. சுங்கச்சாவடி கட்டணம் ரத்து, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காதா? டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைக்க முடியும், ஒரு மத்திய அமைப்பு நினைத்தா குறைக்க முடியும் அப்படிங்கிற வல்லுநர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடாதா? அதாவது இதுல குறிப்பா டீசல் பெட்ரோலோடைய இதுல வேட்டோடைய போர்ஷன் அவங்களுக்காக போறது. அதை தயவு செய்து அதை ஜீரோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க சொல்றாங்க இல்லைங்களா, 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும், ஏன் ஈவன் 40-50 ரூபாய்க்கு கூட கொண்டு வர முடியும். மாநில அரசுகளுடைய வேட் வரி விதிப்பை இவங்க அதை பத்தியே பேசுறது இல்ல. ஜிஎஸ்டின்னு பேசுறாங்களே ஒழிய ஏதோ கிளிப்பில பேசுற மாதிரியே இவங்க பேசுறாங்களே ஒழிய உண்மையை மறைச்சு பேசுறாங்க. அதே மாதிரி சுங்கச்சாவடிகள் அங்க இருந்து அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு ஆல்ரெடி நிதின் கட்கரி அந்த சுங்கச்சாவடிகள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும், அது திரும்பி அதுக்குரிய பாலிசி படி அதனுடைய டிஸ்டன்ஸையும் அவர் அதிகரிச்சிருக்காரு. முன்னெல்லாம் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது 4 சுங்கச்சாவடிகள் இருந்துச்சுன்னா இப்ப அது கிட்டத்தட்ட 2 சுங்கச்சாவடியா மாத்தி இருக்காங்க. ஆக இதுல அப்புறம் நிறைய இது போட் ஸ்கீம்ல. ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னதை கேட்டோம். ஒரு முக்கிய செய்தி அணிவகுத்து நிற்கிறத பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.